எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் வடகறி குழம்பு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் இதுவும் வடகறி வீட்லேயே காந்தாமல் பொன்னிறமாக போட்டு எடுத்துக்குங்க, அரை வேக்காடா. ஓகேவா? இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பூண்டு நல்லா ஒரு கை அளவு உரித்து வச்சுருக்கேன், தேங்காய் சில்லு ஒரு 2 எடுத்துக்கோங்க அரைச்சி ஊற்றுறதுக்கு, கசகசா சோம்பு எடுத்துருக்கோம், தாளிக்கும் பொழுது போடுறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் வடகறி பாருங்கள், ரொம்ப காந்தாமல் இருக்கணும். இப்படி அழுத்துற மாதிரி அரை வேக்காடு போட்டது இருக்கணும். தேவைக்கேற்ப மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு வதக்க போகிறோம். இப்போ அடுத்தது இவ்வளோ தான். செட்டிநாடு ஸ்பெஷலுங்க இது வடகறி குழம்பு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்துடலாமா எப்படி பண்ணுறதுன்னு? பார்க்குறதுக்கு முன்னே என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நல்லா இருந்ததா குழம்புன்ட்டு சொல்கிறதுக்கு. ஓகே, வாங்க இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் சூடு ஏறிடுது, வச்சாச்சு. எண்ணெய் தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சதும் வெங்காயத்தை சேர்த்துருங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு கூட தோற்று போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஃபேமஸ்ஸு இந்த குழம்பு. இப்போது ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா இஞ்சி பூண்டு வதங்கினதும் கூடவே தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். நல்லா ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா மேஷாக வதங்கிடும். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா நல்லா வதங்கிடும் நமக்கு. இப்போது தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, எலுமிச்சம்பழம் அளவுக்கு, அதை நல்லா தண்ணியாக கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். இப்போது புளி ஊற வச்சாச்சு, வடிகட்டிட்டோம் நம்ம. இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா வடகறிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு கரிச்சிடுதுன்னா வேஸ்ட்டாக போயிடும். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் நல்லா தேவைக்கு காரத்துக்கு போட்டுக்கோங்க. எப்பொழுதுமே குழம்பு கூட்டுறதுனா இப்படி தான் கூட்டணும். இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் வதக்கணும், இதை தான் சேர்க்க போகிறோம். வடகறி போட்டதும் குழம்பு திக்னஸ் ஆகிடும். அதனால இந்த புளி மிளகாய் கரைக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணியாகவே கூட்டிக்கோங்க. எவ்வளோ தண்ணியாக கரைச்சிருக்கேன் பாருங்கள். நான் கொதிச்சுதுன்னா கொஞ்சம் கட்டியாக கிரேவி மாதிரி வந்துடும், அதுக்காக தான். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாம். வதங்கலைன்னா இன்னொரு வாட்டி வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வதங்கிடும். நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் இல்லையா? சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. அப்போ நல்லாவே மேஷ் ஆகும் உங்களுக்கு. மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போது இந்த வதங்கின தக்காளி வெங்காயத்தோட பூண்டையும் சேர்த்து வதக்கிடுங்க. நீங்கள் தக்காளியோடு சேர்த்தே போட்டுடுங்க பூண்டை, இல்லை ஆனியனோடு சேர்த்து போட்டாலும் ஓகே தான். இப்போது நல்லா வதங்கிடுது. இந்த கூட்டி வச்ச குழம்ப நம்ம இதோடு சேர்த்துடணும். இப்போது இந்த குழம்பு கூட்டி வச்சோம் இல்லையா, புளி தண்ணியாக, இதில் நம்ம சேர்த்துக்கிறோம்.
இவ்வளோதான். இது நல்லா கொதித்ததும் தேங்காய் அரைச்சி விட்டு செட்டிநாடு ஸ்பெஷல் தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, கசகசாவோட அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுதான் இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும் நமக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரியான சிக்கனில் புளி சேர்க்க மாட்டோம், இதில் புளி சேர்க்குறோம். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ பாருங்கள், தேங்காயோடு சேர்க்கறதுக்கு ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. தேங்காய் பெத்தை வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 4 பீஸ் போடுறேன். 2 சில்லு சேர்த்தாலே போதும். கசகசா ஒரு அரை ஸ்பூனு, சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போடுறோம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இதை அரைச்சி நல்லா நம்ம பேஸ்ட்டாக கொதித்த குழம்புல சேர்க்க போகிறோம். இப்போது நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள். உங்களுக்கு திப்பி பிடிக்கலனா ஜூஸரில் வடிகட்டி கூட, ஜூஸெல்லாம் வடிகட்டுவோம் இல்லையா, அதில் ஃபில்ட்ரு பண்ணி கூட ஊற்றிக்கோங்க. குழம்பு நிறைய பேர் இருந்தீங்களா, அந்த திப்பியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஒன்றாவே இது பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு யாருன்னா திடீர்னு வந்துட்டாங்கன்னா அவங்க ரொம்பவே என்வி பிரியராக இருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வெஜிடேரியனாக இருப்போம். காரக்குழம்பு சாம்பார்னு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து வடகறி குழம்பு அப்படின்னு வச்சு கொடுத்தோம்னா மட்டன் குழம்பே தோற்று போயிடும். நம்மளை சூப்பராக பாராட்டுவாங்க. அதுக்கு தான் இந்த குழம்பு நான் இந்த ரெசிப்பியை போடுறேன். இப்போது இதை அரைச்சதை நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்க்க போகிறோம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துடுது. ஃபஸ்ட்டில் இப்போ வடகரியை நம்ம சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப ஒரு கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன், 2 கப்பு. ஆனால் பாதி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா ரொம்ப தீஞ்சதெல்லாம் நம்ம போடக்கூடாது, சாப்பிட்றதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், மீடியம் சைஸாக சிக்கன் பீஸ் மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம், அதை தான் சேர்க்க போகிறோம். எல்லாருமே சாப்பிட்டு என்ன இது அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வடகறி குழம்பு. இப்போ வடகரியோட குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் குழம்பு கொதிக்கிற மாதிரியே தெரியுதா? இப்போது இதில் தேங்காவை நம்ம சேர்த்துற போகிறோம். இதோடவே தேங்காயும் நம்ம சேர்த்துடலாம். தேங்காய், சோம்பு, கசகசா, பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். செட்டிநாடு ஸ்பெஷலே. சும்மா காரம் வந்து வாயில் வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எல்லா மசாலாவும் கரெக்டாக சேர்ப்பாங்க அவங்க. அதே மாதிரி தான் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்னோடய ஸ்டைலில் ஒரு டைம் நீங்கள் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு சமைச்சு பாருங்கள், ஓகேவா? இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் கிரேவி மாதிரி வந்துடும். நம்ம எடுத்து பரிமாற வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு ஸ்பெஷல் வடகறி குழம்பு கிரேவி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போது நம்ம பரிமாற தயாராகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது லஞ்சு இன்றைக்கி. இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.